Hi friends, this is Vincent. நம்ம சேனல் கூகுள் எம்முடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வைஸ் சிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே எனக்கு கால் பண்ண பேரண்ட்ஸ், எனக்கு கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தேன். சரியா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். சரியா, அதனால இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சரியா, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. சரியா, அந்த வழிகளில் ஒரு வழி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700க்கு மேலே எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் 600க்கு மேலே எடுத்திருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே நமக்கு இது கிடைச்சிருப்பா இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகிடலாம். சரியா, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நீட் 2024 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,52,920. சரியா, அதாவது 1,52,920 பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க. இதில் எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆனாங்க, அதாவது 129 மார்க் இல்லை 164 மார்க் எடுத்து எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆனாங்கன்னா 89,426 பேர். அப்போ 89,426 பேருக்குள்ள தான் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. சரி, அதாவது இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஓவரால் எய்ம்ஸும் சரி அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இந்த மினிட் வரைக்கும் நமக்கு அஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,525 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா, 11,525 சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு புதுசாக காலேஜுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகி எல்லாம் சேர்த்து நமக்கு மேபி எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உறுதி இல்லை. மேபி எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,950 சீட் வந்து மேபி இருக்கலாம். அது வந்து உறுதி இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிறது நமக்கு நம்மளோட மைண்டில் என்ன வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,525 சீட் இருக்குது. சரியா, இதில் பியூர் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,050 சீட் இருக்குது பியூர் கவர்மெண்ட். சரியா, பியூர் கவர்மெண்ட் நம்ம சொல்கிறது அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ்ப்பா, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,550. செமி கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 சீட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,350 சீட் இருக்குது ப்ரைவேட் காலேஜில். அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 450 சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் எய்ம்ஸில் ஒரு 50 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் 2,500 சீட் இருக்குது. இதெல்லாம் அதாவது எய்ம்ஸும் டீம்டு யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் போயிடும். ஆக்சுவலாக எதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்லியே வந்து 17 லேக்லேருந்து 25 லேக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன்கள் பண்ணிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு உதவும் கண்டிப்பாக. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அதாவது ப்ரைவேட் காலேஜ்லேயும் இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் 2 கோட்டா இருக்குது. அதாவது ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 கோட்டா இருக்குது. ஸ்டேட் கோட்டாவில் போட்டோம்னா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 11,525 சீட்டு. ஓகே சார், 11,525 சீட்டு சொல்கிறீங்க, இது எங்களுக்குரிய சீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஏற்கனவே இந்த 11,525 சீட்டில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டும் அதே மாதிரி எய்ம்ஸ் 50 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நம்ம என்ன சொல்வது உள்ளே வருவோம். சரியா, அப்போ அந்த சீட்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15% சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுத்துறோம். இதெல்லாம் போக இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 92.5 கேட்டகரி, 7.5 கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வைஸாக நமக்கு சீட் வந்து பிரியும். இந்த மாதிரி பிரிகிற பட்சத்தில் அது உங்களோட கம்யூனிட்டிக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. நமக்கு
சும்மாவே வச்சுக்குவோம். அதாவது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்தே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,525 சீட் இருக்குல்ல. இதில் நம்ம 11,525 சீட்டுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் வேணும்? 11,525 மெம்பர்ஸ் தான் வேணும். அப்போ இதுக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுல, அப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்ததில் 700க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் 720, அதாவது ஃபுல் மார்க் எடுத்த பசங்க எவ்வளோ பேர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 8 பேர். சரியா? அப்போ 8 பேரும் என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஆல் இண்டியாவில் அந்த எய்ம்ஸு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 700க்கு மேலே 129 பேர் இருக்காங்க. சரியா? அதாவது 715க்கு மேலே 19 பேர் இருக்காங்க, 700க்கு மேலே 129 பேர் இருக்காங்க. சரியா? இவங்க எல்லா பேருமே இந்த 129 + 8 + வந்து பார்த்தீங்கன்னா 19, இவங்க எல்லா பேருமே மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாலாம் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற இவங்க சில பேர் தான் இங்கே வருவாங்க. சரியா? நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவாங்க, மேபி என்னாச்சு பார்த்தா எய்ம்ஸுக்கு போகிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? இது இயல்பானது. அது இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 650க்கு மேலே 2000, அதாவது 650லேருந்து 700க்குள்ளேயே 2072 பேர் இருக்காங்க. அப்போ ஓவராலாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது 650க்கு மேலே, சரியா, மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2228 பேர் இருக்காங்க. எவ்வளோ? 650க்கு மேலே. நமக்கு பியூர் கவர்மெண்ட் சீட் வந்து 5050 சீட் இருக்குது. அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டே வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா 600க்கு மேலே 600, அதாவது அந்த 600லேருந்து 650க்குள்ளேயே 7929 பேர் இருக்காங்க. எவ்வளோ? 7929 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தமாக 600க்கு மேலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா 10,157 பேர். அப்போ நீங்கள் 600க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண முடியும். ஏன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் இந்த எய்ம்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 10,000க்குள்ளே வந்துடும். இந்த சீட்ஸ் எல்லாம் 10,000க்குள்ளே வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் 600க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்ஸா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 550க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9235 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 500க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 14,351 பேர் இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச இன்னைக்கு நமக்கு கிடைச்ச டேட்டா. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு 11 lakh இல்லை 8 lakh இல்லை 8 lakhலேருந்து 11 lakhக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா per yearக்கு செலவாகிற மாதிரி இருக்கும் ப்ரைவேட் காலேஜில். எதில்? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா. ஆனால் ஸ்டேட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து 4 lakh 5 lakh இவ்வளோ தான் ஃபீஸ் வரும். சரியா? ஆனால் இதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நல்லபடியாக நீங்கள் 500க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எலிஜிபிள் மார்க் எடுத்த இந்த 89,426 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லா பேருமே எதுக்கு ட்ரை பண்ணுவாங்க? என் கையில் அமௌண்ட் இருக்குப்பா, நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டேன், அப்போ நான் என்ன பண்ணலாம்? டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் 2500 சீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 89,426 பேருமே என்ன சொல்லி பார்த்தா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி எலிஜிபிள் இருந்தால் நம்ம எடுக்கலாம். சரியா? சரி சார், இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னாச்சு பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிடிஎஸை பற்றி நம்ம இன்னும் வீடியோவை அப்லோட் பண்ணல. சரியா? இப்போ எம்பிபிஎஸ் பற்றி தான் நம்ம என்னாச்சு பார்த்தா வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது மூலியமாக ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் எல்லா பேருமே இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐ லேப் சீட்டுன்னு சொல்லுவோம். சரியா? என்ஆர்ஐ லேப் சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 25 லட்சத்துலேருந்து 27 லட்சம் பார்த்தீங்கன்னா வந்துடும். என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் தான் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் போடலாம். ஏன்னா என்ஆர்ஐயில் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் நீட் கவுன்சிலிங்குள்ளே கவுன்சிலிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சீட் எடுக்கலாம். ஆனால்
அமௌண்ட் கொஞ்சம் என்னாச்சு பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியலை, கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களால அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியாத பட்சத்தில் நம்ம இருக்கிறோம். சரி, அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் பார்த்தா ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் நம்ம பண்ணுறோம். அதனால் 600 and above எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணலாம். 500 above நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ன பார்த்தா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை சார் நான் எலிஜிபிள் மார்க் எடுக்கிறேன் ஆனால் NRI லேப்பில் வரலாம்னு சொல்லிட்டு வரலாம், அதுக்கும் நம்ம ஐடியா கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.